பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञ सर्वव्यापी महापेरियवा शरणं महापेरियवा शरणं सर्वज्ञ सर्वव्यापी महापेरियवा சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருட சித்தம் ஞானதம் சாஸ்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமுதான கலிகதேவி காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு எலியட் பீச்சில் போய் தேடுங்கோ லிங்கம் கிடைக்கும். எலியட் பீச்சில் போய் தேடுங்கோ லிங்கம் கிடைக்கும். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. இந்த அனுபவத்தை ரொம்ப எப்பயோ சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு இப்போ தான் வேலை வந்திருக்கு. அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரி அந்த கோவிலோட அவர் இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் கவர் பண்ணாத சில பாயிண்ட்லாம் கூட இதில் வருது. அந்த காலத்தில் ஸ்ரீமட்டம் பாலுமாமா அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்கார். அவர் இன்டர்வியூவில் சில சொல்லியிருக்காரு. அதில் விட்டு போனதை கட்டுரையாக எழுதியிருக்கார். அதை இங்கிலீஷில் இருக்குது. அதை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தமிழில். அதில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸ்ரீமட்டம் பாலுமாமா எழுதியிருக்கார். பெசன்ட் நகரில் ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும்தான் இருந்திருக்கு. அங்கே பீச் பக்கத்தில் அது இருந்தது. ஆனால் அங்கே பீச் பக்கத்தில் இருந்த மாரியம்மன் கோவில் மேரியம்மன் கோவில்னு பேரை மாற்றிட்டா. அது எடுத்துட்டா. அதெல்லாம் இப்போ நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் அது வேளாங்கண்ணி சர்ச்சாக மாறி எடுத்து நிறைய சீ கோஸ்ட்டுக்கிட்ட அந்த பீச் பக்கத்தில் இருந்த ஃபிஷர்மேன் எல்லாரையும் கிறிஸ்டியனாக மாற்றின்ட்டாவா, கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றி அது வேறு இருந்தது. அப்புறம் அவர் சொல்கிறார், நம்ம இதில் தான் நம்ம கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தேர் உற்சவம் பண்ணுவோம், கிரீடம் நம்ம இந்த தெய்வங்களுக்கு இருக்கும், குடியேற்றம் அதெல்லாம் பண்ணுவோம் உற்சவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து அவளும் நம்மளை பார்த்து அவளே பண்ண ஆரம்பிச்சிட்டாள். நாங்கள் இதெல்லாம் இங்கே இருக்கிறத பார்த்து அவள் பண்ணா அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். 1968 அந்த பெசன்ட் நகரில் இருந்தவர் ஒருத்தர் வயசானவர் வெங்கட்ராம சாஸ்திரி அப்படின்றவர் கொஞ்சம் பேரோட சேர்ந்து அவருக்கு சிவன் கோவில் கட்டணுமாங்க அப்படின்னு ஆசை இங்கே இல்லையே. அதனால் அவர் என்ன நினச்சார், முதல்ல அங்கே போயிட்டார். அங்கே ரூட்டு வர்றதுக்கு லேட்டாக தானே ஆகும். நேராக சிங்கேரி கிளம்பி போயிட்டு சிங்கேரியில் இருக்கக்கூடிய அபினவ வித்யாதீர்த்தர் சுவாமிகள் அவரை பார்த்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி எங்களுக்கு ஒரு சிவன் கோவில் கட்டணும், இந்த லிங்கம் ஒன்று போகணும் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அங்கே காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா இருக்காளே, அவரை கேட்டாலே அவரே ஏற்பாடு பண்ணிவிடுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். சரி பரவாயில்லன்னு அங்கேருந்து எல்லாம் கிளம்பி பெரியவா கிட்ட கேட்டிருக்கா. அப்போ வந்தோடனே பெரியவா கேட்டா, அங்கே என்ன கோவில் இருக்குது அப்படின்னாரு. பிள்ளையார் இருக்கா அப்படின்னா. பிள்ளையார் கோவில் மட்டும்தான் இருக்கா, லிங்கமும் இருக்க சிவலிங்கமும் அப்படின்னாராம் பெரியவா. அப்படின்னா பெரியவா அப்படின்னு உடனே சிவலிங்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டார். அது சிவலிங்கம் வந்துட்டுருக்கு, கடல் அடிச்சுன்னு வந்துட்டுருக்கு. பெரியவா சொன்ன நேரம் அங்கே நடக்கிறது. அதான் நம்ம புத்தியில் அதெல்லாம் நான் சொல்லி எனக்கு புரியுறது வந்துட்டுருக்கு. பெரியவா நினச்ச உடனே அங்கே வந்துடுது. பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா, சிவலிங்கம் இல்லையா இருக்க அப்படின்ட்டா. நான் பெரியவா இல்லை பெரியவா அங்கே சிவலிங்கம் கிடையாது, சிவன் கோவிலே கிடையாதுன்னு. அப்படியா, அப்போ ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பேரும் கார்த்தால எல்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்ல விபூதியெல்லாம் இட்டுன்ட்டு நீங்கள் அந்த எலியட் பீச் அந்த ஓரமாகவே பீச்சிலேயே அதாவது கடல் முடிஞ்ச உடனே அந்த இதில் நடக்கணும். அந்த பீச் மணலில் நடந்து நீங்கள் சிவான்னு என்ன சொல்கிறீங்களோ சிவன் மேலே இருக்கக்கூடாதான் சொல்லிட்டு அப்படியே போங்க, ஓரமாக போங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. சரின்ட்டு கிளம்பி வந்துட்டா. ஒரு குரூப்பாக அந்த யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காளோ அது ஒரு 10 பேர் இருக்கும். அவளை அதுக்கு மேலே இருக்கா. அவளாம் கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கா. அவள் பக்தியாக தான் சொல்லின்னு போயிருக்கா. கிடைக்கல ஒரு நாள். அப்புறம் 2வது நாள் பார்த்துருக்கா. இன்னும் கொஞ்சம் அப்படியே தாண்டி போயிருக்கா. பெசன்ட் நகர் ஏரியா தாண்டி திருவான்மியூருக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போய் அவள் கிடைக்கலன்னொடனே அவளுக்கு ஒரு ஹோப் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, டவுன் ஆச்சு. அப்போ வந்துட்ட பிறகு தான் பண்ண முடியும். ஏன்னா லேண்ட்லைன் அந்த காலத்தில் மொபைல் கிடையாது இல்லையா. இது ரொம்ப எப்பயோ நடந்தது. ஏன்னா 1968 இல்லையா. அப்போ ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் மடத்துக்கு கேட்டவுடனே பாலு மாமா கேட்டு சொல்லியிருப்பார் பெரியவா கிட்ட,
இந்த மாதிரி இங்கே எதுவும் கிடைக்கல அப்படின்னு. இல்லை அவளை தேட சொல்லு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. பெரியவா தான் ஏற்பாடு பண்ணிட்டார் கிடைக்கும். அப்புறம் வந்து புது பெரியவாளுடைய பூர்வாசம் தோப்பனார் மகாதேவ ஐயர் அப்படிங்கிறவர் வந்து அங்கே திருவான்மியூரில் இருக்கார். அவரையும் கூட்டிட்டு நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு 3வது நாள் அவள் கிளம்பி போகிறா. திருவான்மியூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தா அந்த மணலில், பீச் மணலில் ஏதோ கருப்பாக தெரிஞ்சிருக்கு. அப்புறம் தோண்டி பார்த்தா அது ஒரு சிவலிங்கமாக இருக்குது. சிவலிங்கம் கிடச்சாச்சு. அதை எப்படி ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தாலும் அதில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கூடவே அராளகேசி அம்பாள், ஆதிசங்கரர், அப்புறம் வந்து நடராஜர், ரமணமூர்த்தி, ரமண பகவான் வந்து அவர் பூஜை பண்ண ஒரு விநாயகர், ரத்ன விநாயகர், அப்புறம் வந்து கோதண்டராமர் சன்னதி, அதுக்கு நேராக வந்து ஆஞ்சநேயர் சன்னதி, துர்கை, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி எல்லாம் அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஐடியா யார் கொடுத்ததுன்னா மாப்பிரிவா தான் கொடுத்துருக்கா. அதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அந்த சன்னதி. ஆனால் பெரியவா அந்த பக்கம் போகவே இல்லையா. எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு. உட்காந்த இடத்துலேயே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 7th மார்ச் 1970 அன்றைக்கி மகா சிவராத்திரி அன்றைக்கி அங்கே வந்து இது சிவராத்திரி அன்றைக்கி தான் வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து ஆகிருக்கு. அதை வந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் வந்து அபிநவ வித்யாதீர்த்த மகாசபைகள் வந்து பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் பண்ணுவாள் அந்த கும்பாபிஷேகத்தை வந்து புது பிரிவாக பண்ணியிருக்கா. நாங்கள் பார்த்தேன், அதில் போட்டிருந்தது. அப்போது அந்த லிங்கம் வந்து அது எப்படி அங்கே அந்த இடத்துல கிடச்சிது, கரெக்டாக அந்த இடத்துல எப்படி இருக்குது அதை பார்க்கணும் நம்ம. அங்கே எப்படி அது வந்து உட்காந்துட்டுருக்கு, அந்த லிங்கம் அது உள்ள மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்ருக்கு, யாராவது பார்த்தாளா? பெரியவா எங்கேயோ உட்காந்துட்டுருக்கா. அது கும்பாபிஷேகத்துக்கு கூட அவர் வரல, எல்லாமே நடந்துருது, கோவில் கட்டி முடிஞ்சிருது. அப்படின்னா எப்படி பெரியவா வந்து பரமேஸ்வரன் அப்படிங்கிறத உட்காந்த இடத்துலேருந்து காமிச்சிருக்கார். பெரியவா சொல்லும்போது அப்படியா இல்லையா, லிங்கம் இல்லையா, அங்கே லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். பெரியவா அப்படி சொல்கிறாருன்னா அதை வந்து இப்போ இருக்க செக்ரட்டரி அதை ரியலைஸ் பண்ணி கூட அவர் அதை சொல்லலை. எப்படி பெரியவா வாயில் வந்திருக்கு, அது லிங்கம் இல்லையா, இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்கன்னா பெரியவா பரமேஸ்வரன் சொல்லலை அப்படின்னா நம்மளாம் முட்டாள்னு அர்த்தம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.